ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாய்சனஸ் லவ் சீரீஸை பற்றி பார்க்கலாமா? ஆல்ரெடி ஒரு எபிசோட் போட்டு 1 வீக்குமே ஆச்சு. டிலே பண்ணதுக்காக மன்னிச்சோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எபிசோட் 2ல் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாமா? பிரேம் ஒரு சின்ன ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அங்கேருந்து ஒரு பீச்சுக்குமே வந்திருக்காங்க. அப்போ அதே இடத்துல தான் பேட்டும் ஒரு ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பிரேமுமே பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறாங்க, அது யாரு? அந்த மாடலிங் பண்ணிகிட்ருக்காங்களே அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கேட்கவும் அந்த அசிஸ்டண்ட் சொல்கிறாங்க, அவங்க தான் பேட்டு. அவங்க ஒரு ஃபேமஸான வில்லி. இந்த இண்டஸ்ட்ரியில இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டுமே சொல்கிறாங்க. பிரேமுமே பேட்டை பார்த்துட்டு அங்கேருந்து வர்றாங்க. அவங்களுக்கு இன்னுமே அந்த முன்னாடி நடந்த அந்த அவங்க அப்பாவுக்குமே கோவம் வருது. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லைம்மா, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், ஆனால் மற்றவங்க முன்னாடி என் பொண்ணோட மதிப்பு குறையிறது எனக்கு விருப்பம் இல்லை. நீ என்ன செய்யி, இதை எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கான ஒரு வழியை தேடு அப்படின்னு அவங்க அம்மாவுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ பிரேம் அதையுமே யோசித்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தவாட் அவன் பேசுனதை நினச்சி பார்க்குறாங்க. அவன் முன்னாடி பிரேம்கிட்ட நல்ல விதமாக தான் நடந்திருப்பான். ஸோ அதையும் அந்த மேரேஜுக்கு முன்னாடி நம்ம ஹனிமூனுக்கு எங்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு அவன் பேசுனது அதையுமே நினச்சி பார்க்குறாங்க. அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த பிரிட்ஜ் மேலே நடந்துகிட்டு இருக்கும்போது கீழே இருந்து அந்த கடலை பார்க்குறாங்க. அவங்க அப்படி அந்த கடலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க கையில் கட்டியிருந்த ப்ரேஸ்லெட் அப்படி கலண்டு அந்த கடலில் விழுகுது. அது விழுகவும் பிரேம் அப்படியே எட்டி பார்க்குறாங்க, எங்கே விழுந்துச்சின்னு சொல்லிட்டு அப்படி எட்டி பார்க்குறாங்க. இதை தூரத்தில் இருந்த பேட்டு பார்த்துட்டு தப்பாக நினச்சிக்கிறாங்க. எங்கள் பிரேம் கடலில் தான் குதிச்சு ஏதோ தற்கொலை பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி பேட் ஓடி வந்து பிரேமோட இடுப்பில் கையை பிடிச்சி தூக்கி அப்படியே சேவ் பண்ணுறாங்க. இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க பிரேம். யாரா இது பின்னாடி வந்து தூக்குறது? ஏய், நீ என்ன பண்ணுற? என்னை விடு, என்னை விடு, எதுக்காக நீ இப்போ என்னை பிடிச்சி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் கேட்குறாங்க. அதுக்கு பேட்டு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இது கூட உனக்கு தெரியலையான்னு சொல்லவும் பிரேமு, என்னது ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்பு? நீ இப்போ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணிட்ட அப்படின்னு கேட்கவும் பேட்டு சொல்கிறாங்க, நீ சூசைட் பண்ணிக்க போனல, ஸோ அதில் இருந்த நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேமுக்கு என்னடா இவ உளர்றா, இங்கே பாரு, நான் ஒன்றும் சூசைட் பண்ணிக்கிறதுக்காகலாம் போகலை. என்னோடய ப்ரேஸ்லெட் அந்த கடலில் கலண்டு விழுந்துருச்சு. ஸோ நான் அதை எட்டி பார்த்தேன், நான் சூசைட்லாம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லவும் நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா, அப்போ இது எதுவுமே உண்மை இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே அந்த இடத்துல ஒரு சின்ன சையாக இருக்குது. அப்படி இன்னசென்ட்டாக இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் என்ன நினச்சாங்களோ தெரியலை, மறுபடியும் பிரேம் அப்படியே போயிட்டு பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பிரேமுக்கு இன்னுமே கோவம், இப்போ எதுக்காக நீ என்ன கட்டி பிடிக்கிற? என்னை விடு, என்னை விடுன்னு சொல்லி கேட்கவும் பேட்டு சொல்கிறாங்க, அப்போ நீ ஒருவேளை மறுபடியும் போய் தண்ணியில் போய் குதிச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது? எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால தான் நான் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இவன் என்னடா பைத்தியக்காரியாக இருப்பா போல, நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஒன்றும் சூசைட் பண்ணிக்கிறதுக்காகலாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு பிரேமுமே என்னை விடு, என்னை விடுன்னு சொல்லவும் பேட்டுமே விடாமல் அப்படியே பிடிச்சிருக்காங்க. அப்போ அப்படியே அவங்க 2 பேரும் தடுமாறி அப்படியே கீழே விழுகிறாங்க. பிரேம் கீழே விழுக பிரேமு மேலே பேட் அப்படி விழுகிறாங்க. பிரேமுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. அப்போ பேட் அவங்கள பார்த்துட்டு, நீ எதுக்காக இப்போ என்கிட்ட இந்த அளவுக்கு கடுமையாக நடந்துக்கிற? நம்ம 2 பேருக்கும் ஒருத்தர் முன்னாடியே தெரியும் தானே அப்படின்னு கேட்கவும் பிரேமு, நீ யாரு? எனக்கு உன்னை முன்னாடியே தெரியுமா அப்படின்னவும், நான் தான் உன்னை இன்னொருத்தன்ட்ட இருந்து காப்பாற்றினல்ல, அது நான் தான் அப்படின்ட்டு எப்படி அந்த கீழே விழுந்து கிடக்குறாங்க அந்த இடத்துல ஒரு இன்ட்ரோ ஆகுறாங்க 2 பேரும். அப்போது பிரேம் சொல்கிறாங்க, என்கிட்ட இந்த மாதிரி தான் கன்வே பண்ணுவியா, நீ அதை ப்ராப்பராக எடுத்து சொல்ல மாட்டியா அப்படின்னு பிரேம் கேட்கவும் பேட்டு அப்படி பார்க்குறாங்க. ஏன், நான் கரெக்டாக தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் உன்னை ப்ராப்பராக தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எது இதுவா? இதைத்தான் நீ ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறதா அப்படின்ட்டு எழுந்துக்க சொல்கிறாங்க. பேட் அப்பவும் எழுந்துக்கல. ஸோ பிரேம் என்ன பண்ணுறாங்க, பேட்டோட மூக்கை அப்படி கடிச்சு விட்டுடுறாங்க. உடனே பேட்டுமே வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கையை எடுக்கவும் பிரேம் இதுதான் சமயம் அப்படின்ட்டு அந்த கேப்பில் எழுந்துக்கிறாங்க. இங்கே பாரு,
நான் உன்கிட்ட மறுபடியும் சொல்கிறேன், நீ என்னை ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரேம் அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் பிரேமுக்கு பவ் கால் பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட் எபிசோடில் நேமை கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன். அது சீட்டா கிடையாது, பவ் தான். ஸோ நான் இப்போ கரெக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? பவுமே கால் பண்ணுறாங்க. நீ எங்கே இருக்க? நான் உனக்கு நிறைய டைம் கால் பண்ணனே, நீ எதுக்காக உன்னோட கால் ஆஃப் பண்ணி வச்சுருக்க? ஏன் உன்னோட கால் ரீச் ஆகலை அப்படின்னு கேட்கவும் பிரேமுமே சொல்கிறாங்க, நான் என்னோடய ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக? உன்னை பார்க்குறதுக்காக. தவாட் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. பவ்வு தவாட்டை பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு பிரேம்கிட்டையுமே சொல்கிறாங்க. உடனே பிரேமு, நீ எதுவும் சொல்லிட்டியா என்ன? நான் எங்கே இருக்கேன், என்னை பற்றி உண்மையை அவன்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பவ்வு, இல்லைப்பா, நான் எப்படி அதெல்லாம் பண்ணுவேன், நான் எதுவும் சொல்லலைன்னு சொன்னவும் ரொம்பவே நன்றி, நீ அவன்கிட்ட எதையுமே சொல்லாத, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் திரும்பியுமே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பவ்வு, நீ எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோ, நீ ஒன்று சரி பண்ணிட்டு திரும்பி வா போதும், அது வரைக்கும் இங்கே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பவ்வுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு பிரேமு தனியாக இருந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை பேட்டுமே பார்க்குறாங்க. பிரேம் அங்கே இருக்கிறத பார்த்ததும் பேட்டு ரொம்பவே ஹாப்பியாக பிரேமை பார்க்குறதுக்காக வர்றாங்க. அப்போ அவங்க போகிறதுக்கு முன்னாடி இன்னும் 2 பசங்க பிரேம் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. ஏ பிரேம், என்ன நீ தனியாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்க, நீ இன்னுமே அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசவும், இது பிரேமோட கிளாஸ்மேட்டு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு தான். உடனே பிரேமுக்குமே ஹாப்பியாக இருக்குது. ஏ நீங்கள் 2 பேரும் இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பசங்க 2 பேரும், நாங்கள் 2 பேரும் மட்டும்லாம் கிடையாது, இங்கே ஒரு குரூப்பாக வந்திருக்கோம், இவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு அவனுமே சொல்கிறான். உடனே பிரேமு, எது கேர்ள் ஃப்ரெண்டா, லவ் எல்லாம் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன், ஆமாம், நான் பீமை தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கவும், எது பீமா, அது உன்னோட எதிரியாச்சே, நீ அவளை ரொம்பவே வெறுத்தியே, நீங்கள் 2 பேரும் ரொம்பவே சண்டை போட்டிங்களே எப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு, எனக்கு தெரியலை, அது என்னன்னுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் பீமை லவ் பண்ணுறேன், அது மட்டும்தான் அப்படின்ட்டு அவனுமே சொல்கிறான். பிரேமுக்கு இன்னுமே அதிர்ச்சியாக இருக்குது. அது எப்படி, நீங்கள் 2 பேரும் பார்க்கும்போதெல்லாம் ஒருத்தர் அந்தளவுக்கு வெறுத்துக்கிட்டீங்க, அந்தளவுக்கு சண்டை போட்டிங்க, அப்புறம் எப்படிடா இந்த லவ்வெல்லாம் சொல்லிட்டு பிரேம் இன்னுமே அப்படி ஆச்சரியமாக கேட்குறாங்க. அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு, லவ்வு அது எப்போ, யார் மேலே, எப்படி வேணாலும் வரும், அதுக்கு ஒரு ரீசனே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். லவ்னா லவ் தான், அது எப்போ எப்படி வரும்னுலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேமுக்கு அது அதிர்ச்சியாக தான் இருக்குது. அப்போ அந்த ஃப்ரெண்டுமே சொல்கிறான், நீ யாரையாவது லவ் பண்ணுறியா, நீ உனக்கான ஒரு சரியான பர்சனை சூஸ் பண்ணும்போது உன்னோட மனசு சொல்லும், உன்னோட ஹார்ட் பீட்டு அது எல்லாத்தையுமே சொல்லும், அது ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்கும், உனக்கு அப்படி ஏதாச்சும் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. பிரேமுக்கு தான் லவ்னா என்னன்னே தெரியலை, அது எப்படி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியலை. ஸோ பிரேமுமே யோசிக்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸும், சரி ஓகே, நம்ம எல்லோரும் ஒன்றா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ கிளம்புறோன்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்புறாங்க. பேட் இதை தூரமாக இருந்து பார்த்துட்டு அவங்க போனதும் பேட்டு வராங்க. பிரேம் அவங்கள பார்த்ததும், நீ இங்கேயும் வந்துட்டியா, என்ன கொஞ்சம் தனியாக இருக்க விடு, நான் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே, நான் உன்னை டிஸ்டர்ப் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் அந்த மாதிரி ஒரு பர்சனும் கிடையாது, நம்ம 2 பேரும் ஃபஸ்ட்டில் இருந்து எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணலாமா, நான் உன்கிட்ட ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் உன்கிட்டையுமே பழகுறேன், என்னை தப்பாலாம் நினைக்காத அப்படின்னு பேட்டுமே சொல்கிறாங்க. அதுக்கு பிரேமு, உண்மையே சொல்லணும்னா நீ எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்க, அதை நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், அதை என்னால் மறுக்கவே முடியாது அப்படின்னு பிரேம் சொல்லவும், உடனே பேட் கேட்குறாங்க, உனக்கு என் மேலே எதுவும் கோவம் இருக்கா, கோவமாக இருக்கியா என்னன்னு சொல்லி பேட்டுமே கேட்கவும் பிரேம் சொல்கிறாங்க, எனக்கு உன் மேலே எந்த ஒரு கோவமே கிடையாது, என்னோட மேரேஜ் நின்று போனதுக்கு நீ எந்த விதத்துலேயும் காரணம் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ இன்னொரு டைம் என் முன்னாடி வராத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. பேட்டும், ஹே டாக்டர் நில்லுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க.
அவங்களோட கீ கார்டை ரூமோட கீ கார்டை அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. பிரேம் ரூமுக்கு போய் தான் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களோட கீ கார்டு அங்கே இல்லை. இங்கே பேட்டு பிரேமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரேம் எப்படியும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஒரு 3 கேர்ள்ஸ் வர்றாங்க. பேட் என்ன நினச்சிக்கிறாங்க, பிரேம் தான் திரும்பி வர்றாங்களோ அப்படின்ட்டு பார்க்கவும் அந்த 3 கேர்ள்ஸ் நிற்கிறாங்க. இது யாருடா புதுசா அப்படின்னு பார்த்தா அவங்கள ஒருத்தரோட பாய் ஃப்ரெண்டு பேட்டு பின்னாடி சுற்றுறான். ஸோ அதை கேட்குறதுக்காகத்தான் இவங்க 3 பேருமே வந்திருக்காங்க. அப்போ பேட்டு சொல்கிறாங்க, நான் அவன் பின்னாடி சுற்றலை, அவன் தான் ஏன் பின்னாடி வர்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அதில் ஒரு கேர்ள் சொல்கிறாங்க, நீ அவனை மயக்குனதுனால தான் அவன் ஓம் பின்னாடி சுற்றுறான், இல்லைன்னா எதுக்காக வரப்போகிறான்னு சொல்லி கேட்கவும் பேட் சொல்கிறாங்க, உண்மையே சொல்லணும்னா எனக்கு பாய்ஸ் மேலெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன சொல்கிற, உனக்கு கேலை தான் பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இன்னொரு கேளு, இல்லை அவள் பொய் சொல்கிறா, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருக்கேன், அவள் எப்போவுமே இந்த பாய்ஸ் கூட தான் சுற்றுவா, ஒரு வேளை அவளுக்கு இந்த 2 மேலேயுமே விருப்பம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அதுலேயும் இன்னொரு பொண்ணு பேட்டு முன்னாடி ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து நின்றுட்டு சொல்கிறா, இப்போ நான் உன் முன்னாடி நிற்கிறேன்ல, என் மேலே உனக்கு ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. உடனே பேட்டு, எனக்கு இன்னும் ஒரு டேஸ்ட் இருக்குது, ஒரு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பொண்ணு என்ன சொல்லுது, நீ ஏன் அவன் முன்னாடி போய் நிற்க, ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வா, அவள் சுவாசிக்கிற காற்று உன் மேலே பட்டுச்சுன்னா அந்த டிசீஸ் உனக்குமே வந்துடும், இல்லைன்னா அவளை டச் பண்ணிட்டா வந்துடும், நீ கொஞ்சம் பின்னாடியே வான்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு சொல்கிறாங்க. அதை கேட்ட பேட்டு, என்னடா இது முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் என்ன யூஸ்லெஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீ அப்படி தான் பேசுகிற, அப்படி தான் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணுங்களுக்குமே கோவம் வருது. நீ தான் யூஸ்லெஸ்ஸு, நீ தான் அந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லவும் பேட்டு சொல்கிறாங்க, நீ நீ ஒரு முட்டாள் தான், அதில் எந்த ஒரு ஆச்சரியமே கிடையாது அப்படின்னு சொல்லவும் இன்னுமே அந்த பொண்ணுங்களுக்கு செம்ம கோவம் வந்துடுது. அதில் ஒரு பொண்ணு செம்ம கோவத்தில் பேட்டை அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு பிரேம் வந்து தடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த கேர்ள் சொல்லுது, நீ எதுக்காக இப்போ வந்த, இது உன்னோட வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் அவங்க கையை டச் பண்ணியிருப்பாங்கல்ல, உடனே அந்த கையை எடுத்துட்டு இவ என்ன தொட்டுட்டா, ஒருவேளை இவகிட்ட இருந்த நோய் எனக்குமே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பிரேம் கேட்டுட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹோமோசெக்சுவலிட்டி அது ஒரு நோய் கிடையாது, அது ஒன்றும் தொட்டா வரக்கூடிய ஒரு தொற்று நோயெல்லாம் கிடையாது, உனக்குள்ளே என்ன ஃபீலிங்ஸ் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, நீ என்ன மறைச்சி வச்சிருக்க அப்படிங்கிறத யாருக்குமே தெரியாது அப்படின்னு பிரேமுமே சொல்லவும் பேட்டுக்கு இங்கே ஒரே ஜாலியாக இருக்குது. என்ன இவ நமக்காக சப்போர்ட்டெல்லாம் பண்ணி பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு பேட்டுக்குள்ளுக்குள்ளே அப்படி குழுக்குழுன்னிட்டு இருக்கு. பிரேம் அப்பவும் அவங்க ஃபோனை எடுத்து காட்டி சொல்கிறாங்க, இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் முட்டாள்தனமாக பேசுனது அது எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது, நான் ஒரு வேளை சோஷியல் மீடியாவில் இதை ஷேர் பண்ணால் உங்களை பார்த்து எல்லாருமே சிரிப்பாங்க அப்படின்னு பிரேம் சொல்லிட்டு பேட்டோட கையை பிடிச்சி அங்கேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க. பேட்டுக்கு ஆஹா இங்கே என்னடா நடக்குது, நான் பார்க்குறது கனவா நிஜமா அப்படின்னுட்டு தெரியாமலே பிரேம் பின்னாடி போகிறாங்க. பிரேம் கிட்டையுமே சொல்கிறாங்க, இது உண்மைதானா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரேம், இந்த இடத்துல நீ மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் நான் இதைத்தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் அங்கேருந்து போகவும் பேட் அவங்களோட கையை பிடிச்சி தடுக்கிறாங்க. அவங்களோட ரூம் கார்டை கையில் கொடுக்குறாங்க. அது எப்படி மெதுவாக அப்படி சாஃப்டாக அப்படி டச் பண்ணிக்கிட்டு அவங்க கையில் கொடுத்துக்கிட்டு இன்னுமே க்ளோஸாக நெருக்கமாக ஹக் பண்ணுற மாதிரி வந்து அவங்க காது பக்கத்தில் போயிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிறாங்க. பிரேம் உடனே சுயநினைவுக்கு வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நேராக வீட்டுக்கு வந்ததும் யோசிக்கிறாங்க, அந்த கார்டை ரூம் கார்டை கையில் கொடுக்கும்போது அப்படியே டச் பண்ணது, அவங்க அப்படியே பக்கத்தில் வந்து ஹக் பண்ணுற மாதிரி வந்தது, இது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் எழுந்து போகிறாங்க. பேட்டுமே அதையே தான் நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க.
அடுத்த நாள் காலையில் பிரேம் அங்கேருந்து ஸ்விம்மிங் ஃபூலில் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கமாக பேட்டுமே ஃபோன் கால் பேசிட்டு வராங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசுகிறாங்க. நான் இப்போ ரொம்பவே நல்லா இருக்கேன். ஆக்சுவலி உண்மை என்னென்னா, நேம் கிட்ட இருக்கிறத விட எனக்கு இன்னொரு பர்சன்கிட்ட இருக்கும்போது அந்த ஹார்ட் பீட் இன்னுமே அதிகமாக துடிக்குது அப்படின்னு சொல்லவும், அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, யார் அந்த பர்சன், யாருன்னு சொல்லி கேட்கவும், பேட் இங்கே பிரேமை பார்க்குறாங்க. பிரேமை பார்த்ததும் பேட்டுமே அந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்காக வர்றாங்க. அவங்க எப்போவுமே அட்ராக்டாக அந்த பிளாக் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கோட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கவும் அப்படி அழகாக இருக்காங்க. அந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில், அந்த குட்டியோண்டு ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க. பிரேமு அப்படி வச்ச கண் வாங்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பேட்டு பார்க்கவும் பிரேம் உடனே மூஞ்சை திருப்பிட்டு போகிறாங்க. பேட் யோசிக்கிறாங்க, இவன் எதுக்கு நம்மளை பார்த்ததும் மூஞ்சை திருப்பிட்டு போகிறா, நம்மளும் பொண்ணு தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்லையுமே போய் இறங்குறாங்க. இறங்கினதும் பிரேம் பக்கத்தில் போகிறாங்க. பிரேம் உடனே இவன் என்ன நம்ம பின்னாடியே வர்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாங்க. உடனே பேட்டுமே பிரேமுக்கு பக்கத்தில் வரவும் பிரேம் மறுபடியும் அங்கேருந்து இன்னொரு பக்கமாக போய் நிற்கிறாங்க. அங்கேயும் பேட்டு அவங்க பக்கத்துலேயே போகிறாங்க. என்னடா இது, ஸ்விம்மிங் ஃபுல்லையே ஒரு ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி போய் நிற்கிறாங்க. பிரேம் அதுக்கப்புறம் எங்கேயும் போகாமல் நிற்கவும் பேட்டு பக்கத்தில் வர்றாங்க. நான் என்னை பற்றி உங்ககிட்ட ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட பேர் பேட்டு, என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லவும் பிரேம் உடனே உனக்கும் எனக்கும் இடையில எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே பேட்டு, நீ என்ன காப்பாற்றிருக்க, ஸோ நான் பதிலுக்கு உனக்கு ரிட்டன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் பிரேமு அது எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. அப்போ பேட்டு அவங்க பக்கத்தில் வந்து அவங்க ஷோல்டரை அப்படியே டச் பண்ணுறாங்க. பிரேம் உடனே, நீ என்ன பண்ணுற, என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் பேட் அது எதுவுமே கண்டுக்கலை. இன்னுமே பக்கத்தில் நெருக்கமாக வந்து அப்படி அவங்கள ஹக் பண்ணுற மாதிரி அப்படி பக்கத்தில் வர்றாங்க. அப்போ தான் பின்னாடி பார்த்தா பிரேமோட ட்ரெஸ்ஸில் அந்த நாட்டு வந்து கலண்டு இருக்கு. உடனே பேட் அந்த கயிறை எடுத்து அப்படி கட்டி விடுறாங்க. அப்போ 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்க்குறாங்க. பேட்டு சொல்கிறாங்க, நீ என்னை இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாது. உன்னோட ஃபேஸு ஏன் அப்படி செவந்து போயிருக்கு, நீ என்ன வெக்கப்படுறியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிரேமு, இல்லை, நான் எதுக்காக ஒரு பொண்ணை பார்த்து வெக்கப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லவும் பேட் சொல்கிறாங்க, ஆனால் உன்னால் என்ன வெக்கப்பட வைக்க முடியும், நீ உன்னை நல்லா பார்த்துக்கோ, எப்போவுமே என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கயிறு கட்டி விட்டதை சொல்கிறாங்க. உடனே பிரேமு அங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சா போதும், பேட் அப்படி அந்த கயிறை கட்டி விட்டு நகரவும் பிரேம் உடனே அங்கேருந்து எழுந்து வேக வேகமாக கிளம்புறாங்க. இவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆனால் போதும், அதான் அந்த உயிரே தப்பிச்சு எங்கேயாவது ஓடி விடுன்னு சொல்லிட்டு பிரேம் அங்கேருந்து அவசரமாக எழுந்து போகிறாங்க. இதை பேட்டு பார்த்து அவங்களுக்கு பயங்கர சிரிப்பு. நம்ம பேங்காங்கில் மீட் பண்ணலாம் சரியான்னு சொல்லிட்டு பேட்டு சிரிக்கிறாங்க. பிரேம் அங்கேருந்து வந்த வேகத்தில் நேராக அவங்க ரெஸ்ட் ரூமில் போய் நிற்கிறாங்க. அவங்க நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. முன்னாடி அந்த கீ கார்டு கொடுக்கும்போது கையை டச் பண்ணது, பக்கத்தில் வந்து குட் நைட் சொன்னது, இப்போ இந்த கயிறை கட்டி விட்டது, இதெல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்கே, நமக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு அவங்க ஃபேஸையுமே அப்படி வாஷ் பண்ணிக்கிறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் பேட் அதை எல்லாத்தையுமே நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இவன் ரொம்பவே க்யூட்டாக இருக்கால்ல அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது அவங்களோட ஹெல்ப்பர் வந்து பேட்டுக்கிட்ட ஒரு செயினை கொடுக்குறாங்க. அப்போ தான் பேட் யோசித்து பார்க்குறாங்க, இது பிரேம் ஃபஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கிறதுக்காக வந்திருக்கும்போது அந்த செயின் கலண்டு விழுந்திருக்கும். அது இவங்க மேலே விழுந்திருக்கும்போது அந்த செயினு தான் இது. ஸோ பேட் யோசிக்கிறாங்க, இந்த செயினை நம்ம அவகிட்ட எப்படி கொண்டு போய் கொடுக்கறது, கொடுக்கலாமா வேண்டாமா, ஒரு வேளை இந்த செயினை நான் அவகிட்ட கொண்டு போய் கொடுத்தேன்னா அன்னைக்கு நைட்டு நான் தான் அவளை சேவ் பண்ணது, அந்த கிஸ் பண்ணது, அது எல்லாமே நம்ம தானே தெரிஞ்சு போயிடும். அப்போது நம்ம இந்த செயினையுமே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக நேமுமே வர்றாங்க. வந்ததும் கேட்குறாங்க, நீ எதுக்காக ரூமோட கீ கார்டை சேஞ்ச் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பேட்டு, இது என்னோட ரூமு, ஸோ நான் பண்ணலாம் தானே அப்படின்னு சொல்லவும் நேமு சொல்கிறாங்க, நீ என் மேலே இன்னும் கோவமாக இருக்கியா,
நான் அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்தில் உன்னை ஹார்ஸாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லவும் பேட்டு இல்லை, எனக்கு உன் மேலே கோவம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நேமும், அப்போ எதுக்காக நீ என்னோட ஃபோன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிற ஏன்னு சொல்லி கேட்குறாங்க. பேட்டு இல்லை, உன்னோட பிரச்சனை அது எல்லாத்தையுமே நீயே பார்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இதில் நான் வர விரும்பலை அப்படின்னு பேட்டுமே சொல்கிறாங்க. அதான் தவாட்டு, அவன் எப்படி இருக்கான், உன்னையும் உன்னோட பேபியையுமே ஏற்றுக்கிட்டானா அப்படின்னு சொல்லி நேம் கிட்ட கேட்கவும் நேம் சொல்கிறாங்க, இல்லை இன்னுமே இவன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கான், என்னோட காலில் எதையுமே அட்டன் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பேட்டும், நீ கவலைப்படாத, அவன் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கிட்ட திரும்பி போக முடியாது, உன்கிட்ட தான் வருவான்னு சொல்லவும் மேம் யோசிக்கிறாங்க. அது எப்படி நீ அந்தளவுக்கு கரெக்டாக சொல்கிற என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அது என்னோட இது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் மேம் உடனே பேட்டை போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு உன்னை விட்ட வேற யாருமே கிடையாது, என்னை விட்டு மட்டும் நீ போகாத, என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு கேட்கவும் பேட்டு அவங்கள தள்ளி விட்டு, இப்போ எனக்கு டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம அப்புறம் பேசலான்னு சொல்லிட்டு நேமையுமே அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேட்டு அவங்க பாத் டப்பில் இருந்து அந்த செயின் எடுத்து பார்க்குறாங்க. இந்த டாக்டரு இவளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் தான் அப்போ அந்த ப்ரொஃபைலையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ப்ரொஃபைலில் பிரேம் ஒரு கார்டியாலஜிஸ்ட், அந்த டாக்டர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு அவதான் சொல்லி கண்டுபிடிச்சதும் உடனே அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. நேராக அவங்க அம்மாவை பார்க்க போகிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்ன இன்னைக்கு என் பொண்ணு புதுசாக வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கா, என்னை பார்க்கலாம் வராளே அப்படின்னு கேட்கவும், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேம்மா, அதனால தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக அவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஆமாம், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எப்போ இருக்குது, நம்ம செக்கப்புக்கு போகணுமே, அது எப்போ இருக்குன்னு சொல்லவும், இல்லை அதுக்கு இன்னுமே நாள் இருக்குது, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பேட்டு, உங்களுக்கு டயர்டாக இருக்காமா, உங்களுக்கு டயர்டாக இருக்கா, மூச்சு விடுறதுக்கு எதுவும் கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே வாங்க, நம்ம உடனே ஒரு கார்டியாலஜிஸ்ட்டு டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா, இப்போ எனக்கு ஹார்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே, நான் எதுக்காக போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போவும் பேட்டு, இல்லை இல்லை, எதுவும் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே பார்த்துடணும், நம்ம வரலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க அம்மாவை கட்டாயப்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்குமே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அவங்க அம்மாவுக்கு எதுவும் புரியலை, இப்போ ஏதோ பிளான் வச்சுருக்கா, பிளான் பண்ணி தான் கூப்பிட்டுட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே போகிறாங்க. அங்கே போயிட்டு டாக்டர் பிரேமை தான் பார்க்குறாங்க. உடனே ஹாய் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு பேட் உள்ள போகிறாங்க. அவங்க அம்மா பிரேம் கிட்ட பேசுகிறாங்க. என் பொண்ணு ஏதோ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னா, ஆனால் அது நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், பேட்டுக்கு அப்போ இவங்க 2 பேருக்கும் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உங்க அம்மா, உன்னோட அப்பாவோட கார்டியாலஜிஸ்டே இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சே, என்ன சின்ன உலகம் இல்லை பேட்டுமே சொல்கிறாங்க. அப்போ பிரேம் கேட்குறாங்க, என்ன பிரச்சனை, எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கவும் அவங்க அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பேட்டு, இல்லை அம்மாவுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, இது போதுமா, இந்த ஹார்ட்டை செக்கப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயம் போதுமா, அவங்களுக்கு டயர்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமு, இவன் என்ன சொல்கிறா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கவும், என்ன நீங்கள் பேர் சொல்லியே கூப்பிடலாம், என்னை பேட்டுன்னு சொல்லி கூப்பிடுங்க அப்படின்ட்டு பிரேம் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மா முழிக்கிறாங்க, இவளுக்கு என்ன தாண்டா ஆச்சு, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நினைக்கிறாங்க. அப்போ பிரேமு, இல்லை பேஷண்ட்டுக்கிட்ட தான் பேசணும் சரியா, அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போவும் பேட்டு, நானும் பேஷண்ட்டோட பொண்ணு தான், ஸோ நீங்கள் என்கிட்டயே கேட்கலாம், நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, பேட்டு நீ கொஞ்சம் மரியாதையாக டாக்டர்கிட்ட பேசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் பிரேமே சொல்கிறாங்க, சரி ஓகே, நான் உங்களுக்கு ஒரு சில செக்கப்பு என்னெல்லாம் எடுக்கணும், என்ன எக்ஸ்ரே என்ன எக்கோலாம் எடுக்கணும்னு சொல்லி நோட் பண்ணுறேன், நீங்கள் அந்த நர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே எழுதி கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. பேட்டுக்கு அங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை, அப்படியே உட்காந்து அதான் அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது டாக்டரை பார்த்து. அவங்க அம்மா தான், ஐயோ இவ தொல்லை இன்னைக்கு தாங்க முடியலைன்னுட்டு பேட்டை கையோடு பிடிச்சி இழுத்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்போது பேட்டெல்லாம் இல்லை,
அவங்க திருந்தலை மச்சான் அப்படிங்கிற மாதிரி தான். அவங்க அப்படி அந்த டோருக்கு வெளியில் நின்றுட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணி அப்படி பார்க்குறாங்க பிரேம. பிரேம் சட்டனி பார்க்கவும் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மறுபடியும் அப்படி பார்க்கவும் பிரேம் பார்க்குறாங்க. பிரேம் உடனே சொல்கிறாங்க, நீ அங்கே நிற்கிற அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ இதுக்கு மேலே அங்கே ஒளிஞ்சிருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ வா அப்படின்னு சொல்லவும் பேட்டுமே அவங்க உள்ளே போகிறாங்க. சரி, உனக்கு என்ன சொல்லு, நீ என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்னால் நம்பவே முடியலப்பா, நீ தான் எங்கள் அப்பாவோட கார்டியாலஜிஸ்டா, இது மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா முன்னாடியே மீட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் பிரேமு, நீ இதை பற்றி தான் பேச வந்தியா அப்படின்னா எழுந்துப்போ, எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டு அதெல்லாம் இல்லை, ஜம்முனி அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க. நான் ஜஸ்ட்டு உன்னோட ஃபேஸை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சரியா? உன்னை நான் எந்த விதத்துலேயும் தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமு, நீ இங்கெல்லாம் இருக்க முடியாது, எனக்கு இன்னுமே பேஷண்ட் இருக்குது, நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் பேட் உடனே, நான் ஆல்ரெடி உன்னோட நர்ஸுக்கிட்ட கேட்டுட்டேன், இன்னும் 1 ஹவருக்கு நீ ஃப்ரீயாக தான் இருப்பியா, அவங்களுமே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் பிரேமுக்கு என்ன சொல்லன்னு தெரியலை. சரி ஓகே நீ இரு அப்படின்ட்டு பிரேம் அவங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பிரேம் அவங்க ஒர்க்கை பார்க்க பேட் அப்படியே கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு பிரேம் வேலை செய்கிற அழக அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சிரிச்ச மூஞ்சோட அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பிரேம் எட்டி பார்க்குறாங்க, இவளுக்கு என்ன ஆச்சு, இவன் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறா, ஏன் இப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு பிரேமுக்குமே அப்படி நம்மளை ஒருத்தர் பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கும்ல, அந்த மாதிரி பிரேமுக்கு இருக்குது. உடனே பேட்டு, என்ன உன்னோட ஃபேஸ் மறுபடியும் செவக்குது, வெக்கப்படுறியா என்ன அப்படின்னு கேட்கவும் பிரேம், எனக்கு இந்த ரூம் ரொம்பவே ஹீட்டாக இருக்குது, ஸோ நான் ஏசி ஆன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ரிமோட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. பேட்டு சும்மா இருப்பாங்களா, பேட்டை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படி பின்னாடியே போகவும் பிரேம் ரிமோட் எடுத்துகிட்டு திரும்பும்போது பேட் அப்படியே அவங்க பக்கத்தில் க்ளோஸாக வந்து நிற்கிறாங்க. டக்குன்னு அவங்களுக்கு சின்ன பயம், நான் உன்னை இந்த அளவுக்கு என் பக்கத்தில் க்ளோஸாக நிற்காத அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு கேட்கவும் பேட்டு, எது இந்த அளவுக்கு க்ளோஸா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே பக்கத்தில் வந்து, நீ என்னை பார்த்து பயப்படுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பிரேமு, பயமா, இல்லையே எனக்கு பயம்லாம் இல்லை, நீ இந்த மாதிரி க்ளோஸாக வந்து நிற்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் அங்கேருந்து போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பேட்டு விடலை, உன்னோட முடியல என்னமோ இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே க்ளோஸாக என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஹேர் அப்படியே தொட்டு பார்க்குறாங்க. அப்போ பேட்டு, நானும் இந்த மாதிரி தான் என்னோட ஹார்ட்டு உன்கிட்ட சிக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேருமே அப்படி ஒருத்தர் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பிரேமுக்கு பேட்டை பார்க்குற ஒவ்வொரு நேரமும் என்னமோ ஆகுது, அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பேட் இன்னுமே க்ளோஸாக அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி அப்படி ரொம்ப பக்கத்தில் போகவும் கரெக்டாக அந்த இடத்துக்கு நர்ஸ் வராங்க. நர்ஸ் வந்ததும் பிரேம் உடனே பேட்டை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து நகர்ந்து போகிறாங்க. ஒவ்வொரு டைமும் ஏதோ ஒரு விஷயம் வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்குது. பிரேமு, அப்பா எப்படியோ இவகிட்ட இருந்து இன்னைக்கு தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அவங்க சீட்டில் போயிருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவுமே வர்றாங்க. பிரேம் அந்த ரிப்போர்ட் எல்லாமே பார்த்துட்டு, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை, உங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் அது எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பேட்டு கேட்குறாங்க, சரி ஓகே நாங்கள் அடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு எப்போ வரட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாம் சரியாயிருச்சு, நல்லா இருக்குது, ஓகேவா தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்புறம் என்னத்துக்கு இவன் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறான் அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கு இன்னுமே பேட்டு நடந்துக்கிறதுல ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு பிரேமுமே சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸு ஏதாவது தெரிஞ்சதுன்னா மட்டும் வந்தால் போதும், மற்றபடி வர வேணாம் அப்படின்னு சொல்லவும் பேட்டு, ஆனால் பேஷண்ட்டோட பொண்ணு டாக்டரை பார்க்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டோட அம்மா, இதுக்கு மேலே இவளை இங்கே விட்டு வச்சா நல்லா இருக்காது, சரி வராது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. அப்போவும் பேட்டுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. அப்போது அவங்க அம்மா கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க. பேட்டை அவங்க கையில் கிள்ளிக்கிட்டு, நீ என்ன இந்த டாக்டர்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, ஏன் நீ அந்த டாக்டரை தொல்லை பண்ணுற அப்படின்னு கேட்கவும் பேட்டு சொல்கிறாங்க, எனக்கு அந்த டாக்டரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கு அவங்க அம்மா, அவளுக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் பேட்டு, இல்லை அவ அந்த மேரேஜ் பண்ண போகிறதில்ல, அந்த மேரேஜ் ஆல்ரெடி நான் கெடுத்து விட்டுட்டேன், அது நடக்காதுன்னு சொல்லவும் அவங்க அம்மாவுக்கு ஆச்சரியமாக இருக்கு. நீ என்ன இந்த அளவுக்கு மோசமான பொண்ணா நடந்துக்கிற அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. பேட்டு அதை கேட்டு சிரிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ நேம் கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பேட்டு, ஆமாம் அது ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எது ப்ராசஸிங்கா? ஏதோ ஒரு ஃபைலை டிலீட் பண்ணி அது ப்ராசஸிங்கில் இருக்கிற மாதிரி அது ப்ராசஸிங்கில் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லவும், நீ நினைக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் பிரேமுக்கு பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு சொல்லவும் பேட்டு, நான் அவளை சேஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டேன், அவளை சேஞ்ச் பண்ணுற பிளான் எதுவுமே எனக்கு கிடையாது. உங்களுக்கு தெரியாதாம்மா, ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்னால் அது முடியும், நான் நம்புகிறேன், எனக்கு அந்த நம்பிக்கையுமே இருக்குது, பிரேமோட ஹார்ட்டில் என்னால் இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீ பேட்டுமே சொல்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு அவங்க 2 பேருமே வீட்டுக்குமே வர்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வர்றாங்க. என்ன 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வரவும் பேட் அவங்க அப்பாவை ஆசையாக கட்டி பிடிச்சிக்கிட்டு, அப்போ அவங்க அப்பா இன்னுமே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே பேட்டு, என்னப்பா நீங்கள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் நான் உண்மையாக தான் சொல்கிறேன், உங்களோட கார்டியாலஜிஸ்ட் அந்த டாக்டரை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா சொல்கிறாங்க, அப்போ நீ டிஷ்யூ பேப்பர் எல்லாத்தையுமே ரெடியாக வச்சுக்கோ, உனக்கு பிரேக்கப் ஆயிரும், ஸோ அதுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லவும், என்னடா இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசுகிறாங்களே இல்லை. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ என் பொண்ணு தான், உனக்கு இந்த விஷயத்தில் எந்த விதத்துலையும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீ எதுவாக இருந்தாலும் அதை நீ தான் பண்ணிக்கணும், நான் இதில் ஹெல்ப் பண்ணவே மாட்டேன், நீ என்னோட பொண்ணு, நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரியா நீ. அவங்க அப்பா சொல்லவும் பேட்டுமே சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேணாம், இது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு பேட்டுமே சொல்லவும் அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ அவகிட்ட மோசமாக நடந்துக்க கூடாது சரியான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கவும் பேட்டு, அப்பா என்ன நினைக்கிறீங்க, நான் அந்த மாதிரியெல்லாம் பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, ஒரு வேளை இதில் உன்னால் இந்த பிரேக்கப்பை ஏற்றுக்க முடியலைன்னா, ஒரு வேளை அப்படி நடந்துச்சுன்னா நீ படிக்கிறதுக்காக அப்ராட் போயிடணும் சரியா, எனக்கு ப்ராமிஸ்மே பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. அதுக்குமே பேட்டு, சரிப்பா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்டேயுமே ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடை இதோட முடிச்சுக்கலாம் ஓகேவா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.